ஆமா, அமெரிக்காவோட ஒரு பையன் இருக்கான், 17 வயசு பையன் தான். அவன் மாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான், ரோட்ல எல்லாத்தையும் சுகமாக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்ம என்னடா முடிஞ்ச சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தெருவில் ஆளாக சுகமாக்கிட்டு போயிட்டு. அதனால நீங்க என்ன செய்ய எனக்காக சென்னை ஒரு கலக்கிட்டு வந்துடும். சென்னை ஒரு கணக்கு பெரிய காரியங்களை கத்த செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறான். நாம் அவருக்கு என்ன பண்றோம், இந்த சரீரத்தை அவரு நமக்குள்ள இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. நாம் இந்த சரீரத்தை என்ன பண்றோம், அவருக்கு கொடுக்கிறோம். நாம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்னது, இந்த உடம்ப அவருக்கு கொடுத்துடணும், இந்த மனசு அவருக்கு கொடுத்துடணும். வசனம் என்ன சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயா. முழு இருதயம் அப்படின்னா ஆவியோடும், ஆவியில எல்லாமே நீங்க கர்த்தனை பண்றீங்க, கும்பிடுறீங்க. முழு ஆத்துமாவோடு, ஆத்துமானா நம்முடைய நினைவு, மனசு, ஏக்கம், விருப்பம், வாஞ்ச, இதெல்லாமே முழுசா அவருக்கு வேணுமா. உங்க ஆசையெல்லாம் என் மேலேயே இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. அது ஒரு ஜெலஸ் காட், பொறாமையுள்ள தேவனா. உங்களுடைய முழு பிரியத்தையும் அவர் மேல வைக்கணும், முழு வாஞ்சையையும் அவர் மேல வைக்கணும், முழு ஏக்கத்தையும் அவர் மேல வைக்கணும். அதை ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் முழு பலத்தோடு, இந்த சரீரம் இருக்கு இல்லையா, பலவீனமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம். ஆனா இந்த சரீரத்திலும் முழுசா அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துரும். அதாவது உடம்பே முடியலான நடந்து ஓடி வந்துருச்சு பாரு தைரியமா, எங்களுக்கு முன்னாடி வந்து கேட்டு நிக்குது, உடம்பு முடியலானா. அப்ப என்ன பண்ணுது, அந்த சரீரமும் வாஞ்சிக்குது தேவன். என்னில் உள்ள ஆவி மாத்திரமல்ல, ஆத்துமா மாத்திரமல்ல, என் சரீரமும் உண்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு தாவீது சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு சங்கீதம் 18:1. வாசிங்க, சங்கீதம் 18:1. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே. எல்லாரும் சொல்றீங்களா, எங்க சேர்ந்து சொல்லுங்க. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்னொரு, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இன்னொரு முறை, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். பத்துல என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இல்லையா, தாவீதுக்கு சுற்றிலும் எதிரிகள் இருந்தார். தன் பெலன் போகு மட்டும் ஒரு காலகட்டத்தில் அவன் அழுதான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் தன்னை அவன் எப்படி திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னா, சங்கீதம் 18:1 சொல்லுது, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆங்கில வேதாந்தத்துல அழகா சொல்லியிருக்காங்க, Lord, I patiently love you and I am bonded to you. அது மாத்திரம் இல்லையா, I want to embrace you for now. கவனிங்க, for now you have become my lover. என்ன சொல்ல வராது, நான் மிகவும் நேசிக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, உம்மோடு கூட நான் பிணைக்கப்பட்டு மனம், உம்மோடு நான் பிணைக்கப்படும் மனம். எப்படின்னா, யோனாத்தானும் தாவீதும் 2 பேரு கட்டி அணைத்து உயிருக்குயிரா அவங்க நேசிச்சாங்களாம். யோனாத்தானுடைய உசுறு தாவீதோடு கூட பின்னி பிணைஞ்சிருந்துதான்.
அல்லேலூயா. நாம யோனாத்தான், நம்முடைய தாவீது இயேசு கிறிஸ்து, நம்முடைய உசுறு, நம்முடைய ஆவி, நம்முடைய மனசு, நம்முடைய சரீரம் முதற்கொண்டு அவரோடு கூட பின்னி பிணைந்திருக்கிறதாம். அதனாலதான் பொறிந்திருக்கிறது போது பவுல் சொல்றாரு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய். ஆவியில மாத்திரம் இல்லையா, நம்முடைய நினைவுல, நம்முடைய சரீரத்துல அவரோடு கூட பின்னி பிணையும் பொழுது அவர் நமக்கு பலனாய் மாறி விடுகிறார். அடுத்த வாரம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐ வாண்ட் டு எம்ப்ரேஸ் யூ. எம்ப்ரேஸ் யூனா எம்ப்ரேஸ் நினைப்போம். ஆண்டவரே, அவன் ஜெபம் இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? தாவீது எப்படி ஜெபம் பண்றான் தெரியுமா? ஆண்டவரே, நான் கட்டி பிடிக்க விரும்புறேன். இல்லையா, நான் உன்னை கட்டி பிடிக்க விரும்புகிறேன். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள். ஏனென்றால் நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிது. பாட்டு 8:6 சோழனுக்கு அப்படி சொல்றான். மணவாட்டி சபை அப்படி அப்படி சொல்லணும். தாவீது அப்படி சொல்றான். என்னவா? ஐ வாண்ட் டு எம்ப்ரஸ். நாமை கட்டி அணைக்க விரும்புகிறேன். இன்னும் நான் உள்ளத்துல நெருங்க விரும்புகிறேன். என் இருதயம் மாத்திரமல்ல, என் ஆவி மாத்திரமல்ல, என் ஆத்துமா மாத்திரமல்ல, என் சரீரமும் உண்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. தாவீதுடைய ஏக்கம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதுங்கிறது என்னன்னா சங்கீதம் 18:1. நாம் இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குமா? வசனம் சொல்லுது, யூ ஹேவ் பிகம் மை பவர். நீரே என்னுடைய பலனாய் மாறி விடுகிறீர். நீரே என்னுடைய வல்லமையாய் மாறி விடுகிறீர். நீரே என்னுடைய ஐஸ்வர்யமாய் மாறி விடுகிறீர். நீரே எனக்கு எல்லாம் எல்லாம் மாறி விடுகிறீர். எப்போ? உண்மை நான் கட்டி அணைக்க விரும்பும் பொழுது. எதை நாம கட்டி அணைக்க விரும்புறோம்? செல்போ என்னப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, யாரா? போத்திபார் மனைவியா. செல்போனுங்கிறது அது பிடிச்சேன்னு யோசேப்ப இழுக்கு மாமா போன கொண்டு வச்சாலு எங்க போறேன்? ஒருத்தர் சொல்ற செல்லுனா எதுவுமே இல்லை. ஒருத்தர் செல்போனை பார்த்துட்டே மூழ்கிட்டார். புலி அப்படியே கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடுச்சு. கேட்டு நின்று அப்படியே பார்த்து புலி பக்கத்துல எட்டி பார்க்கிற வரைக்கும் இவன் பார்க்க மாட்டேங்கிறான். போத்திபாருடைய மனைவியுடைய கைக்கு தப்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமா பார்வோனுடைய அரண்மனையில பிரதமரா உட்காரலாம், மகாராஜா பக்கத்துல உட்காரலாம். நம்முடைய மகாராஜா கர்த்தர். அல்லேலூயா. அப்ப எதை நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எதை வாஞ்சிக்கிறது? உலகத்தவா? எது மேல நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் போகும்? ஏன் நம்முடைய பலன் குறைஞ்சு போச்சு அப்படின்னா, கர்த்தர் சொல்றதை சரி பார்த்து, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சபையை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, குறை சொல்றாரு. மேல எனக்கு ஒரு குறை இருக்குது, எல்லாத்துலயும் ஓகே நீ, ஆனா அன்புல என்ன பண்ணிட்ட? குறைஞ்சிட்ட. எது முக்கியம்? இப்பொழுது 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை,
இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, முன்னும் பர்மனெண்ட் தான். ஆனால் இவைகளில் அன்பே பெரிய. அல்லேலூயா. விசுவாசம் பெருசு இல்லையா? விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஆமா, கண்மூடித்தனமா ஒருத்தரை நேசிக்கும் போது முழுசா அவங்க மேல என்ன பண்ணிடுவோம்? நம்பிக்கையை வச்சிருவோம். அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் தேவனுக்கு பேர் வைக்கிறார். ஆகார் என்ன பண்ணா? நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் தேவனுக்கு பேர் வைத்தான். கவனிங்க. அண்ணால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுக்கு பேர் வச்சார். தாவீது தேவனுக்கு பேர் வச்சார். கர்த்தர் என் யெகோவா ரூவா அப்படின்னு பேர் வச்சார். இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பேர் வச்சாங்க. ஆனா தேவன் தன் பேர் என்னன்னு எப்படி சொன்னார் தெரியுமா? நீங்க சொல்ற பேரெல்லாம் இருக்கட்டுப்பா, நீங்க எனக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, ரைட்டு. ஆனா என் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு நெஞ்ச நிமித்தி மார்புல தட்டி சவால் விட்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். இல்லையா? ஆபிரகாம் பேர் வைக்கல, தேவனுக்கு ஆபிரகாம் பேர் வைக்கல. ஆபிரகாமுடைய தேவன் தனக்கு தானே பேர் சூட்டி கொண்டவர் இருக்கிறார். வேற எந்த பரிசுத்தவான்களுக்கும் இந்த பாக்கியம் இல்லை. இல்லையா? எந்த பரிசுத்தவான்களை பார்த்து நெஞ்ச நிமித்தி நான் இன்னாருடைய தேவன் சொல்லல. எல்லாத்துக்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொன்ன. உங்க பேரு என்ன ஆண்டவரே? நான் ஆபிரகாமின் தேவன். சொல்றது புரியுதா? புரியுதா? எல்லாரும் பேர் வச்சாங்க ஆண்டவருக்கு. நல்லவது வல்லவது அப்படி இப்படி. ஓகே, ரைட், எல்லா பேரும் நல்லா இருக்கு. சாலமோன் சொன்னாரு, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், வானாதி வானங்கள் உண்மை கொள்ளாதிருக்க நான் கட்டின ஆலயமே மாத்திரம். வானம் உனக்கு சிங்காசனம், பூமி உனக்கு பாதப்படி, பொய்யுரையாத தேவன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் பேர் வச்சாலும் அதெல்லாம் அவருக்கு புல்லரிக்கலையா? அவர் என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவன் சொல். ஏன் ஆபிரகாம மேல தூக்கி வச்சு பேசினாரு? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆபிரகாம் தன்னை மாத்திரம் இல்லை, தான் உசுரை விட அவர் அதிகமா நேசிச்சதுக்கான முன்னோடி ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம். இல்லையா? ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாத்துக்குமே அவனுடைய கண் போகல. 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவன் தான் ஈசாக். அவன் யாரு? ஆண்டவர் சொல்றாரு பாரு, அவனை ஆபிரகாம் எவ்வளவா தன் குமாரனை நேசித்தான் அப்படிங்கிறதுக்கு கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீ உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் உன் ஒரே பேரான குமாரனுமா இருக்கிற ஈசாக்கை. அப்படின்னா கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்கிறாரு? நீ ரொம்ப நேசிக்கிற, அளவுக்கு அதிகமா நேசிக்கிற, உன் ஜீவனை விட அதிகமா நேசிக்கிற ஈசாக்கை கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொன்னார். கொண்டு வந்து ஒண்ணுமே பேசல மனுஷன், மனைவி கிட்டையும் சொல்லல. உங்களை டெஸ்ட் பண்றாரு போல. ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, நேசம், பாசம், அன்பு எல்லாமே இப்ப யாரு மேல போயிடுச்சு? ஈசாக்கு மேல போயிடுச்சோ, நம்மளை விட்டுட்டானோ.
அப்படிங்கிற மாதிரி ஷேக் ஆயிட்டாரு போல. ஆனா ஆபிரகாம் நெஞ்ச நிமித்தி சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, உங்க மேலதான் முழு நேசத்தையும் வச்சிருக்கு. அதனால அவரு நெஞ்ச நிமித்தி சொன்னாரு, என்னன்னா ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. உங்களுடைய மனசை கர்த்தர் பார்க்கிறாங்க. எல்லாரும் மனசுடைய முகத்தை பார்க்க. சாமுவேல் தீர்க்கதரிசிதான், ஆனா முகத்தை தான் பார்த்தான். ஆனா கர்த்தரோ தன் இருதயத்துக்கு ஏற்றவனை தேடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி, இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப இருதயம், நம்முடைய இருதயம் யாருக்காக இயங்குகிறது? சொல்றாரு, என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எந்த அளவுக்கு அன்பு கூறுவேன்? ஆபிரகாமை போலவே நான் அன்பு கூறுவேன். ஒரே நேசகுமாரனை பலிபீடத்துல வைக்கிறதுக்கு அவன் போனான் பாருங்க. அப்ப இந்த உலகத்துல நாம எதை அதிகமா நேசிக்கிறோமோ அதைத்தான் அவரு கேட்பார். ஈசாக்கு கொண்டு போய் என்ன பண்ணாரு? பலிபீடத்துல வைத்தான். கல் நெஞ்சக்கார ஆண்டவர் போல அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி நினைச்சதா சொன்னேன். ஆபிரகாம் கூட்டு போறான். 3 நாள் பிரயாணம். தேவன் குறித்த மலை, அதான் கொல்கதா மலை. அந்த மலையில கொண்டு போய் தன் குமாரனை பலியிட போறான். இப்ப இருக்கிற அந்த மசூதி இல்லை, இருக்கிற மசூதி கிடையாது. அதுக்கு வலது புறத்தில் இருக்கிற இந்த கொல்கத்தா, அந்த மலையில தான் தேவன் குறித்த ஒரு இடம். அந்த இடத்துலதான் கொண்டு போய் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்பது தேவன் சொன்ன கட்டளை. இப்போ ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறான். வசனம் சொல்றது, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? அல்லது ஆபிரகாம் தன்னை விட, தன் ஜீவனை விட, சொத்து பத்துக்களை விட தன் குமாரனை அதிகமாய் நேசித்தானா? வசனம் அப்படியே சொல்லுது. அழகா இருக்கிற வாசன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனுடைய ஒரே பேரான அதிகமா நேசிச்ச தன் குமாரனை 3 நாள் பிரயாணம் பண்ணி கூட்டிட்டு போறான். கொண்டு போய் என்ன பண்ணாரு? வெயிட்லாம் பண்ணல. போகும்போது பாதி வழியிலே கர்த்தரு, சரி பரவாயில்ல, நீ ஓகேடா லவ் அப்படின்னு சொல்லல. மலைக்கு கொண்டு போயிட்டாரு, குறித்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. பையனை கட்டியாச்சு. பையனை கட்டி பலிபீடத்துல வச்சாச்சு. இப்பவாவது பேசுவாரான்னு ஜெபம் பண்ணல நம்மள மாதிரி. ஒருவேளை ஜெபம் பண்ணி தடுத்து நிறுத்திடுவாரோ? கர்த்தர் சொல்லிட்டாரு, கையை ஓங்குனா பாருங்க, கர்த்தருக்கே படபட போயிடுச்சு. கர்த்தருக்கே பிபி வர வச்சா ஒரே ஆள் ஆபிரகாம். நீங்க என்ன அற வைக்கிறீங்க? அவரு வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டார். விட்டா வெட்டி போடுவான் போல. நேசம் மரணத்தை போல் வெளிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிது. உன் மீது நான் கொண்ட நேசம் என் மகனை விட பெருசாண்டவரே. என் நேச வைராக்கியம் உன் மேல அதிகம். நிரூபிக்கிட்டவா நானு அப்படின்னு போங்க பாருங்க. கர்த்தருக்கு அங்கே உண்மைதான் உண்மைதான் உண்மைதான், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு பெஞ்சமின் சொன்னாரு, ஆபிரகாம் என்னதான் அதிகமா நேசிக்கிறான், அதனாலதான் நான் ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன். அப்போ நாம எதெல்லாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ அதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணணும்? வச்சிடணும். வேலைய அதிகமா நேசிக்க கூடாது. கர்த்தரை விட உங்க பிள்ளைகள் அதிகமா நேசிக்க கூடாது. கற்றுக் கொடுத்துட்டு கர்த்தர். ஆமென். பாருங்க, அடுத்தது என்னவாச்சு?
ஈசாக்க கொண்டு போய் பலிபீடத்துல வச்சாச்சு, ஓங்கியாச்சு, கர்த்தர் நிறுத்திட்டாரு. இப்ப பையனை கூட்டிட்டு வர்றான். பையனுக்கு அப்பனுக்கு பேச்சுவார்த்தை அதோட முடிஞ்சு போச்சு. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? 22ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா ஆபிரகாமோடு ஈசாக்கு சேரவே இல்லை. வசனம் சொன்னது, அவன் தன் தாயாகிய சாராளுடைய கூடாரத்தில் போய் அவங்க அம்மா கூட போய் என்ன பண்ணிட்டான், தங்கிட்டான். அவங்க அப்பா பக்கத்துல வரவே இல்லை. ஏன்? அவன் சின்ன பையன், பயந்துட்டான். இல்லையா? இதெல்லாம் இழக்க வேண்டியது வரும். ஆபிரகாம் தன் குமாரனுடைய நேசத்தை என்ன பண்ணிட்டான், அந்த சின்ன வயசுல கொஞ்சி புலாவர வயசுல இழந்துட்டான் பாருங்க. இல்லையா? நீங்க ரொம்ப அதிகமா நேசிக்கிறது, நீங்க கர்த்தருக்காக இழக்கும் போது அது உங்களை விட்டு ஓடும். அதுக்காக நாம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஒரு டைம் வரும், அந்த ஈசாக்கு கிட்ட கர்த்தர் சொல்லுவார். ஆதியாகமம் 26:24 வாசிங்க. அந்த ஈசாக்கு கிட்ட கர்த்தர் இப்ப சொல்றாரு பாருங்க. அவன் வளர்ந்து பெரிய நாய் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய எதிராளிகள் எல்லாம் அவனை சூழ நிற்கும் பொழுது அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வேதத்துல எந்த பரிசுத்தவான்கள் இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம் துணிந்து கர்த்தருக்காக எழுந்தான். ஒரு காலகட்டத்துல அவன் ரட்சிக்கப்படும் பொழுது, 75 வயசுல ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து பேசுற. அப்பதான் அவனை நோக்கி அவனுடைய சத்தம் வருது. அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியல, ஒரு சத்தம் அவனை நோக்கி வருது. நீ உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிட்டு. அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. நான் சொந்த குமாரனையே கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சா பாத்தியா, என்னை அவன் அதிகமா நேசிக்கிறான். அதனால நான் ஆபிரகாமின் தேவன். அல்லேலூயா. நான் யாருடைய அப்பா தெரியுமா, நான் யாருடைய பையன் தெரியுமா அப்படிங்கிறத விட அப்பா சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் யாருடைய தேவன் தெரியுமா, நான் யாருடைய அப்பா தெரியுமா. இல்லையா? எப்படி ஃபேமஸ் பண்ணாரு பாருங்க ஆபிரகாம் ஃபேமஸ் பண்ணிட்டார். அப்ப நம்ம எப்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னா, கர்த்தரை அதிகமா நேசித்து எல்லாத்தையும் கர்த்தருக்காக பலிபீடத்துல வைக்கணும். நேரம், காலம், வேலை, எல்லா காரியத்தையும் அவர் பலிபீடத்துல வச்சு, நீங்க தான் அப்பா முக்கியம். தாவீது சொல்றான் பாருங்க, என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஐ வாண்ட் டு எம்ப்ரஸ் யூ. அதாவது நான் உங்களை கட்டி அணைக்க விரும்புகிறேன், உங்களுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன், வாசப்படியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதையே நான் வேண்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன பண்ணார்னா, தன்னுடைய பெலனை அவ்விதமாய் பெருக்கிக் கொண்டார். பெலன் எப்ப பெருகும் தெரியுங்களா? எப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வரும் தெரியுமா? எப்ப எல்லாத்தையும் ஜெயிப்பேன் தெரியுமா? நான் உண்மையில் அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறுதவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா? உபாகம் 7ஆம் அதிகாரம் 7-13 வசனங்களை நீங்க வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, வாசிடுங்க. உபாகம் 7
7-13. சகல ஜனங்களிலும் அஹ், நீங்கள் திரட்சியான ஜனம் என்று சகல ஜனங்களிலும் நீங்கள் அதிகமான ஜனங்கள் என்று கர்த்தர் வைத்து கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கலையா? உங்க மேல அன்பு வைத்து தெரிந்து கொள்ளவில்லை. சகல ஜனங்களிலும் நீ சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கொஞ்சமா இருந்தீர்கள். அதனால உங்க மேல அன்பு வச்சு அவர் தெரிஞ்சுட்டாரு. நீங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால உங்களை தெரிஞ்சுக்கல, நீங்க மைனாரிட்டியா இருந்ததுனால உங்களை தெரிஞ்சுட்டார். பலவானை கருத்து தெரிந்து கொள்ளவில்லை, பலவீனர்களை கருத்து தெரிந்து கொண்டார். ஞானிகளை அல்ல, பைத்தியங்களை, இருக்கிறவன் அல்ல, இல்லாதவனை. இப்படி தெரிஞ்சு என்ன செஞ்சாரா? அவர்களின் மத்தியில அவன் பேரை பெருமைப்படுத்தி அவனை கொண்டு போய் சிங்காசனத்தை உட்கார வச்சாதான் இவரு பேருக்கு மதிப்பு. இல்லையா சகோதரரே? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களை எப்படி அழைச்சிருக்காரு? எல்லாத்தையும் வெட்கப்படுத்துறதுக்காக நம்மள அழைச்சிருக்க, இல்லாத நம்மள அழைச்சிருக்க. இதுதான் அவனுடைய ஸ்டைல். இல்லையா? அப்ப கொஞ்சமா இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை மகிமையாகி வைப்பார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களில் கூறுவதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இந்த ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீட்டாரை விட்டு அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையில் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை தம்முடைய கற்பனைகளை கை கொடுக்கிறவர்களுக்கோ அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். அவன் ஒருத்தர் நிமித்தம் கர்த்தர் 1000கணக்கான தலைமுறைக்கு அவருடைய சந்ததிகளுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. ஒருத்த அன்பு கூர்ந்ததுனால கர்த்தர் மேல, கர்த்தருக்காக எல்லாத்தையும் இழந்ததுனால, இழக்க முற்பட்டதுனால அவனுடைய முழு சந்ததியை 1000 தலைமுறை இதுவரைக்கும் 6000 தலைமுறையா ஆபிரகாமுடைய சந்ததியை அவர் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப உங்க சந்ததியை அவர் காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய நேசம், பாசம் எப்படி இருக்கணும்? தாவீது மாதிரி இருக்கும், ஆபிரகாம் மாதிரி இருக்கும். அதனால ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வம்சவரனார். புதிய உடன்படிக்கை அப்படிதான் துவங்குது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை போல நீங்கள் என்ன பண்ணணும்? அவரிடத்துல அவருடைய பலிபீடத்துல வைக்கணும். வைக்க வேண்டிய செல்போனை ஃபர்ஸ்ட் வச்சிடணும். செல்போன் நேரத்தை திருடுது. தேவனுடைய நேரத்தை என்ன பண்ணுது? திருடுது. நேசம் நேரம் கொடுக்கும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எல்லாம் போத்திபாருடைய மனைவி எடுத்துட்டு இருக்கிறான். அதனால அது விருது நாம என்ன பண்ணணும்? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறதுனால பலிபீடத்துல ஈசாக்கா இருந்தாலும் கொண்டு போய் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நீங்க என்ன சொல்லலாம்னா இப்படி சொல்லலாம், தாவீது மாதிரி, ஐ வாண்ட் டு எம்ப்ரேஸ் யூ. ஆண்டவரை நான் கட்டி அணைக்க விரும்புகிறேன், நான் உம்மை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறேன். நான் உம்மை கட்டி அணைக்கும் பொழுது நீர் என்னுடைய பலனாய் மாறி விடுகிறேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லணும். எல்லாம் எழுந்து நிற்போமா? உங்களுடைய நேசம், உங்களுடைய அன்பு அதிகமாக ஒன்று கர்த்தர் விரும்புகிறார். தாவீது வர வர திருப்தி அடைந்தார். வெற்றியில மாத்திரமல்ல, பலத்துல மாத்திரமில்லை, தேவன் மீது அவர் கொண்ட நேசமும் விருத்தி அடையும். அது ஒண்ணு விருத்தி அடைஞ்சா போதும், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடைய ஆரம்பிச்சு. I am bonded to you. I want to embrace because you have become my mother. பலத்தினுடைய ரகசியம், ஐஸ்வர்யத்தின் ரகசியம், வல்லமையின் ரகசியம் உம்மை நாங்கள் கட்டி அணைத்து முத்தமிட்டு உண்மையில் அன்பு கூறுவதில் இருக்கிறது. அது ஆபிரகாம் செய்தார், தாவீது செய்தார், பவுல் அதை செஞ்சாங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் அதை செஞ்சாங்கப்பா. நாங்களும் அதை செய்கிறோம். அதுக்கு தடையா இருக்கிற
எல்லா ஈசாக்குகளையும் நாங்கள் பலிபீடத்தில் வைக்கிறோம். அப்படி நாங்கள் வைக்கும் பொழுது நீர் எங்களை பார்த்து ஆபிரகாமுக்கு சொன்னது போல, அவருடைய சந்ததிக்கு சொன்னது போல, நான் ஆபிரகாமின் தேவன் சொல்லி எங்கள் நிமித்தம் நீர் பெருமை அடைவீரப்பா. நாமம் மகிமைப்படுது. நாங்கள் உண்மை ஆச்சரியப்படத்தக்கதான விதத்துல உங்களை நாங்க சந்தோஷப்படுத்தணுமான்னு நீங்களே எங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல, நாங்க உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். நான் உங்களை பிரியப்படுத்த விரும்புகிறேன். நீர் எங்கள் நிமித்தம் சந்தோஷமாய் பூரிப்படையும் பொழுது இருதயம் மகிழுமே. ஆபிரகாமை போல தாவீதை போல இடத்துல சொல்லுகிறோம், என் பெண்ணாகிய கர்த்தாவே, நான் உங்கள் அன்பு கூறுகிறேன்.